வேத வசனங்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆண்டவர் நம்மை உருவாக்கினது அவரோடு கூட ஐக்கியம் இருக்கு. பாருங்க, அவர் எந்த அளவுக்கு நம்ம சொல்லுகிறார் என்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காருவான். சோ தேவன் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு பெரிய மேன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனிதனை எவ்வளவு மேன்மையாக பார்க்கிறார். இதை போய் கொச்சப்படுத்துறதா? மனிதனை தேவன் ஆராதிக்க படைச்சாருன்னு சொல்றதா? மனிதனை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். மனுஷனை எப்படி ஆண்டவர் உருவாக்குறார்? நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன் சொன்னவர், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை நம்ம வீச பண்ணி நம்முடைய வாழ்க்கையை முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். முதல்ல நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எல்லா விதத்திலும் ஆகும். அது ஞானத்துல ஆகும், புத்தியில ஆகும், தைரியத்துல ஆகும், நம்பிக்கையில் ஆகும், ஞானத்துல ஆகும், பணத்துல ஆகும். எல்லாத்துலயும் நீங்க ப்ராஸ்பர் ஆகுங்க. உங்க வாழ்க்கை தலைகளாக மாறி பிரகாசிக்க தொடங்கும். அப்படி மகத்துவமான காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறது பார்க்கும்போது ஜனங்களுக்கு உங்களுக்கே ஒரு பயம், ஆண்டவருக்கு மேல வரும். ஐயோ ஆண்டவரை நான் இதுக்கெல்லாம் பார்த்துருவான்ல. அப்போ நீ மனப்பூர்வமான இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறவராய் மாறி விடுவாய். தேவனை விசுவாசித்து பாருங்க, அவங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அதை நாங்க எங்க வாழ்க்கையில அனுதினம் அனுபவிக்கணும். ஒரு சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் குறை வைக்கிறது இல்லை. அந்த காரியங்களை நிறைவாக நடத்துகிறார். தேவனோடு சேர்ந்து இருப்பது எவ்வளவு பாக்கியம், அது எவ்வளவு ஆனந்தமானது, பரவசமானது. அந்த பரவச வாழ்க்கையை முதல்ல நமக்கு தருவார். நம்ம மூலம் நம்மை ஒளியாக மாற்றுவார். அதுக்கடுத்து இருளில போய் பிரகாசிக்க சொல்வார். மற்ற ஜனங்கள் மத்தியிலே நம்மை பிரகாசமாய் மாற்றுவார். அதன் மூலம் அதை பார்க்கிற ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை குறித்து எண்ணுவார்கள். அவர்கள் தேவனை அவருடைய நாமத்திற்கு தூபம் காட்டுவார்கள், அவருக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். அவங்க எல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அல்ல, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவாங்க, ஆண்டவருக்கு தூபம் காட்ட சொல்லுவாங்க. அந்த கோரேஸ் ராஜா சொன்னா, தேவனுக்கு பண்ணுங்க, தூபம் காட்டப்படணும். நேபுகாத் நேச்சர் சொன்னா தூபம் காட்டப்படணும், அவங்களுக்கு அந்த நாமம் உயர்த்தப்படணும். இது புறஜாதிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்.